அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை செயல்படுத்த தடை விதித்து உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. சட்டவிரோத மணல் விற்பனை முறைகேடு தொடர்பாக தனியார் நிறுவன பங்குதாரருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய நிலையில் இந்த தடை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை செயல்படுத்த தடை விதித்து உயர்நீதிமன்றமானது ஆணை பிறப்பித்துள்ளது. சட்டவிரோத மணல் விற்பனை முறைகேடு தொடர்பாக தனியார் நிறுவன பங்குதாரர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய நிலையில் அதனை செயல்படுத்த தடை விதித்து உயர்நீதிமன்றமானது ஆணை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைகிறார். வணக்கம் சிவபிரகாஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். சட்டவிரோத மணல் விற்பனை வழக்கில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து அதற்காக தனியார் பங்கு நிறுவனங்களுக்கும் சம்மன் அனுப்பியிருந்தது. இந்த சம்மனில் இந்த வழக்கில் தங்களது பெயர் சேர்க்கப்படாத நிலையில் தங்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர்கள் அந்த தனியார் நிறுவன பங்குதாரர்கள் தொடர்ந்த வழக்கானது இது விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கினை விசாரிக்க நீதிபதிகள் இப்போதைக்கு அந்த வழக்கு விசாரணை வரும் வரையிலும் எந்த விதமான அந்த சம்மனுக்கு தடை விதித்தும் அதுவரையிலும் இந்த சம்மன் செயல்பட தடை விதித்து தற்போது உத்தரவிட்டிருக்கின்றனர். மேலும் இது குறித்த விசாரணையில் தொடக்கத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட போது அந்த பங்குதாரர்களின் பெயர்கள் இந்த வழக்கில் சேர்க்கப்படாத நிலையில் சம்மன் அனுப்பியிருப்பதாக அவர்கள் மனு அளித்திருந்தனர். இந்த நிலையில் அமலாக்கத்துறையில் சார்பாக ஆஜரான வக்கீல் அவர்கள் தற்போது இந்த வழக்கில் இவர்கள் தொடர்பு ஆரம்ப கட்டத்தில் இருப்பதன் காரணமாக தற்போது அவர்கள் பெயர் சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளனர். இன்று அளிக்கப்பட்ட இந்த சம்மன் மீது கொடுக்கப்பட்ட உத்தரவின்படி மறு உத்தரவு வரும் வரை அந்த சம்மனை செயல்படுத்த தடை விதித்து மட்டும் தற்போதைக்கு உத்தரவிட்டிருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.